நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். தமிழ் திரை இசை உலகில் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களின் இசையில் பாடுவது என்பது அன்றைய காலகட்டத்தில் எல்லா பாடகர்களுக்கும் ஒரு வாழ்நாள் கனவாக இருந்தது. ஏனெனில் எம்.எஸ்.வி அவர்கள் பாடகர்களிடம் இருந்து மிகச்சிறந்த திறமையை மிக கச்சிதமாக வெளிக்கொண்டு வருவார். தற்சமயம் இசைக்குயில் ஜானகி அம்மா அவர்களின் மறைவால் ஒட்டுமொத்த திரையுலகமும் சோகத்தில் மூழ்கியிருக்கும் இந்த வேளையில் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் ஜானகி அம்மா முதலில் பாடிய அந்த வரலாற்று பாடல் பதிவின் போது நடந்த சுவாரஸ்யமான உண்மை சம்பவத்தை பற்றித்தான் நாம் இன்று பார்க்கப் போகிறோம். 1950களின் இறுதிக்காலம். திரையுலகிற்குள் ஒரு இளம் பாடகியாக நுழைந்த ஜானகி அம்மா ஆரம்பத்தில் சில பாடல்களை பாடியிருந்தாலும் எம்.எஸ். விஸ்வநாதன் ராமமூர்த்தி கூட்டணியில் பாடும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. அப்போது ஒரு திரைப்படத்தின் கம்போசிங் நடந்து கொண்டிருந்த நேரம் ஒரு துள்ளலான, அதே சமயம் மிக மென்மையான காதல் பாடல் ஒன்று தேவைப்பட்டது. அந்த பாடலுக்கு ஒரு புதிய தனித்துவமான குரல் தேவை என்று இசையமைப்பாளர்கள் தேடிக்கொண்டிருந்த போதுதான் ஜானகி அம்மாவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டது. ஸ்டுடியோவுக்குள் பயத்துடனும் நடுக்கத்துடனும் நுழைந்தார் ஜானகி அம்மா. மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் ஹார்மோனியத்தில் அந்த மெலடி மெட்டை வாசித்து காட்டினார். வரிகள் கொடுக்கப்பட்டதும் ஜானகி அம்மா மைக் முன்னாடி வந்து நின்றார். எம்.எஸ்.வி அவர்கள், ஜானகி, இந்த மெட்டு ரொம்பவே நுணுக்கமானது. இதில் உங்களோட குரல் ஒரு தேன் போல வழிய வேண்டும் என்று கூறினார். பாடல் பதிவு தொடங்கியது. ஜானகி அம்மா பாடத் தொடங்கிய முதல் வரியிலேயே அவரது குரலின் காந்த சக்தி ஒட்டுமொத்த ஸ்டுடியோவையும் கட்டி போட்டது. பாடலின் இடையே வரும் சில கடினமான சங்கதிகளும் அவர் மிக அலாதியாக ஒரே டேக்கில் பாடி முடித்தார். கண்ட்ரோல் ரூமில் இருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்த மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அப்படியே வியந்து போய் நின்றார். இந்த சின்ன பெண்ணுக்குள் இவ்வளவு பெரிய குரல் வளமா? தமிழ் சினிமாவுக்கு ஒரு மாபெரும் இசைக்குயில் கிடைத்துவிட்டது என்று மனதார பாராட்டினார். அதன் பிறகு இவர்களது கூட்டணியில் உருவான எத்தனையோ பாடல்கள் தமிழ் சினிமாவின் பொக்கிஷங்களாக மாறின. மெல்லிசை மன்னரையே வியக்க வைத்த ஜானகி அம்மாவின் இந்த முதல் பாடல் பதிவு உங்களை ஆச்சரியப்படுத்துகிறதா? அப்படியென்றால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனையோ பாடல்கள் தமிழ் சினிமாவின் பொக்கிஷங்களாக மாறின. மெல்லிசை மன்னரையே வியக்க வைத்த ஜானகி அம்மாவின் இந்த முதல் பாடல் பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.